மாப்பிளைக்கு ரப்பரி யோகமையா மிஸ்டர் தாய்மாமன் ராமையா, மகள் தான். முதல்ல கொஞ்சம் அப்படி பாடுறத நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? சகிக்கல. ஆமா ஆமா, இனிமேல் என் பாட்டுலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? எப்படியோ நேத்து நைட்டு இளையராஜா பாட்டோ ஏஆர் ரஹ்மான் பாட்டோ காதுக்குள்ள மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என் பாட்டுலாம் எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? காதுல கேட்க முடியாது. சும்மா நீங்களே ஏதாவது நினைச்சிட்டு பேசாதீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. ஓகேவா? உங்க வேலையை பாருங்க. ஐயா, உங்க முதலிரவு கட்டுல அலங்காரம் பண்ணவனே நான் தான். எனக்கே காது குத்த பாக்குறீங்களா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கீங்க. கண்ணு கண்ணமெல்லாம் செவந்து இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமலையா இருக்கும்? ஆமா, நான் சுப்பிரமணி தான் பேசுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் உடனே ஆசிரமத்துக்கு வரேன். சரி, நான் வச்சிடறேன். சமந்தி, உங்க வார்த்தை பழிச்சிருச்சு. என் மூத்த பொண்ணை பத்தின தகவல் ஆசிரமத்துக்கு கிடைச்சிருக்கா. அப்படியா? என்ன உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அப்படியே சம்மந்தி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. கடவுள் நல்லவங்களை ரொம்ப சோதிப்பாரு தவிர நிச்சயமா கைவிட மாட்டாரு. என்னோட இத்தனை வருஷம் ஆசை இன்னைக்குதான் தம்பி நிறைவேற போகுது. ஒரு வழியா என் பொண்ணை பத்தின தகவல் கிடைச்சிருச்சு. அம்மா, அங்காள பரமேஸ்வரி தாயே, என் வேண்டுதல் வீண் போகலம்மா. இன்னைக்கு என் மூத்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரிய போகுது. நான் சீக்கிரமே அவளை பார்க்க போறேன். என் பொண்ணை நான் பார்த்ததும் அவளை கையோட உன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து கடா வெட்டி பொங்கல் வைக்கிற தாயே. தம்பி, இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணை நான் பார்க்க போறேன்ல, அவ என்னை பார்த்ததும் என்ன நினைப்பா? இவ்வளவு வருஷமா அவளை பார்க்க வரலையேன்னு என் மேல கோவப்படுவாளோ? இல்ல அங்கிள், இல்ல. அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது கண்டிப்பா கோவம் வராது. சரி, அங்கதான் வரும். அப்பான்னு சொல்லி ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சுப்பாங்க பாருங்க. ஆமா தம்பி, நீங்க சொல்றது சரிதான். என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கு அப்பாங்கிற பாசம் இருக்குல்ல. அவ என்ன பார்த்ததும் சந்தோஷம் தான் படுவா. ஒருவேளை அவ அப்படி கோவப்பட்டாலும் நான் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி
என் பொண்ணு நான் சமாதானப்படுத்திடுவேன். ராமையா, என்ன இதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷமா பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்லைங்கய்யா, இப்பதான் நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதே பாக்குறேன். ம். எப்பவுமே நீங்க இதே சந்தோஷத்தோட இருப்பீங்க. கண்டிப்பா ராமையா. இதுக்கு மேல எனக்கு என்ன கவலை இருக்க போகுது சொல்லுங்க? இத்தனை வருஷமா என் பொண்ணை பார்க்க முடியலையேங்கிற கவலை மட்டும்தான் எனக்கு இருந்தது. இனிமே பாருங்க, இது என்ன சந்தோஷம்? என் பொண்ணு பார்த்ததும் சும்மா வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்க போற ராமையா. அங்கிள், உங்க மூத்த பொண்ணை பார்க்க போறோன்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற நீங்க அவ இறந்து போயிட்டாங்கிற உண்மையை எப்படி அங்கிள் நீங்க தாங்கிக்க போறீங்க? ஏதோ இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் உங்களுக்கு என்ன ஆகுமோங்கிறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.